வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது சௌந்தர்யாராம். முதலில் தலைப்புச் செய்திகள். தீபாவளியை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் புத்தாடை பட்டாசுகள் வாங்க குவிந்த மக்கள். கடை வீதிகளில் களை கட்டியது விற்பனை. முன்பதிவு செய்யாமல் மக்கள் வந்தாலும் கூடுதல் பேருந்துகள் தயார். கடந்த ஆண்டைக் காட்டிலும் கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படுவதாகவும் கோயம்பேட்டில் ஆய்வு செய்த அமைச்சர் சிவசங்கர் தகவல். ஆம்னி பேருந்து கட்டணம் குறித்து அதிகாரிகள் ஆய்வு. பயணிகளிடம் போக்குவரத்து இணை ஆணையர் நேரடி விசாரணை. தொண்டை வலி இருந்தாலும் தொண்டு செய்வதே முக்கியம் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. நிறைவேற்ற முடியாத வாக்குறுதி என விமர்சித்தவர்களுக்கு சொன்னதை செய்து காட்டியுள்ளோம் என்றும் பெருமிதம். பெட்ரோல் குண்டுவீச்சு சம்பவத்தில் குற்றவாளி மீது சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுத்திருமாறு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு அதல பாதாளத்திற்கு சென்றுவிட்டதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. திருப்பதி திருச்சானூர் பத்மாவதி கோயிலில் கார்த்திகை பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் கோலாகல தொடக்கம். உலகக்கோப்பை 42வது லீக் ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்கா வெற்றி. ஆப்கானிஸ்தானை 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் சாய்த்தது. உலகக்கோப்பை தொடரில் இருந்து வெளியேறியது ஆப்கானிஸ்தான். ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு சவால் அளித்த நிலையில் 4 வெற்றி 5 தோல்வியுடன் வெளியேற்றம். இனி விரிவான செய்திகள். தொண்டை வலி இருந்தாலும் தொண்டு செய்வதே முக்கியம் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள புதிய பயனாளர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் உரிமைத் தொகையினை வழங்கினார். தேர்ந்தெடுக்கப்பட்ட 7,35,000 பெண்களுக்கு 2ஆம் கட்டமாக 1,000 ரூபாய் வழங்கும் திட்டத்தினை சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதல்வர் ஸ்டாலின் துவக்கி வைத்தார். அப்பொழுது பேசிய அவர், நிறைவேற்ற முடியாத வாக்குறுதி என்று விமர்சித்தவர்களுக்கு சொன்னதை செய்து காட்டியுள்ளோம் என்று தெரிவித்துள்ளார். தீபாவளியையொட்டி சென்னை முழுவதும் 18,000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளதாக சென்னை காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ரங்கநாதன் தெருவில் 25 புதிய கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதாகவும் 7 இடங்களில் கண்காணிப்பு கோபுரம் அமைக்கப்பட்டு கண்காணிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் மாநகரில் 18,000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். முன்பதிவு செய்யாதவர்கள் வந்தாலும் பயணம் செய்யும் வகையில் அதிகமான பேருந்துகள் இயக்கப்படுவதாக அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் ஆய்வு செய்த பின்பு செய்தியாளர்களை சந்தித்த அவர், கடந்த ஆண்டைக் காட்டிலும் கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படுவதால் பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று கூறியுள்ளார். கோயம்பேடு ஆம்னி பேருந்து நிலையத்தில் அதிக கட்டணம் வசூலிப்பது தொடர்பாக போக்குவரத்து இணை ஆணையர் தலைமையிலான குழுவினர் திடீர் ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். ஆம்னி பேருந்துகளில் அரசு நிர்ணயித்த கட்டணத்தை விட அதிக கட்டணம் வசூலிக்கப்படுகிறதா என்று பயணிகளிடம் அதிகாரிகள் நேரடியாக விசாரணை நடத்தினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த போக்குவரத்து துறை இணை ஆணையர் முத்து, கட்டணம் குறித்து 7 இடங்களில் சிறப்பு சோதனைக்குழு அமைக்கப்பட்டு ஆய்வு மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். சென்னை துறைமுகத்தில் கப்பலில் ஏற்பட்ட பழுதை சரி செய்தபோது கேஸ் பைப்லைன் வெடித்து ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். சென்னை துறைமுக வளாகத்தில் ஆயில் ஏற்றிச் செல்லும் MT பேட்ரியாட் என்ற கப்பல் பழுது நீக்கம் செய்வதற்காக ஒடிசா மாநிலத்தில் இருந்து சென்னை துறைமுகத்திற்கு கொண்டுவரப்பட்டது. இந்த கப்பலில் உள்ள பழுதை நீக்கும் பணியில் 4 பேர் ஈடுபட்டிருந்தனர். அப்போது கேஸ் பைப்லைன் வெடித்ததில் சகாயராஜ் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் 3 பேர் படுகாயங்களுடன் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஆன்லைன் ரம்மி, போகர் விளையாட்டு மீதான தடை ரத்து செய்யப்பட்டது குறித்து ஆலோசித்து மேல்முறையீடு செய்யப்படும் என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை தற்பொழுது பார்ப்போம். ரம்மி என்பது நேரடியாக விளையாடுகிற விளையாட்டு. அங்கே திறமைக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆன்லைன் ரம்மி என்பதில் திறமைக்கு வாய்ப்பே கிடையாது. அது ஒரு புரோகிராமர் செட்டப் பண்ணுகின்ற ஒரு விளையாட்டு. எனவே அது தடை செய்யப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து. இது பற்றியெல்லாம் சட்டத்துறை பரிசீலித்துத்தான் மற்றும் அரசு வழக்கறிஞர்கள் மற்றும் உச்ச நீதிமன்றத்துடைய வழக்கறிஞர்களுடைய கருத்துக்களை பெற்று அதனுடைய அடிப்படையிலே அடுத்த நடவடிக்கை தொடரும். மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் ஆளுநர் காலம் தாழ்த்துவது கவலை அளிக்கக்கூடியது என்று தமிழ்நாடு அரசின் ரிட் மனு விசாரணையில் உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. இதையடுத்து தமிழ்நாடு அரசு தொடர்ந்த ரிட் மனு மீது மத்திய அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை பாரிமுனை வீரபத்ரசாமி கோயிலில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். அதுகுறித்து அவர் எக்ஸ் வலைதள பதிவில், பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சி அளிப்பதாகவும் இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள் மீது சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். அதேபோல் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு அதல பாதாளத்திற்கு சென்றுவிட்டதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். இதனிடையே கோயிலில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவத்தில் உள்நோக்கம் எதுவும் இல்லை என்று சென்னை காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் தெரிவித்துள்ளார்.
தமிழகத்தில் பொது சேவை மின் கட்டணத்தை குறைக்கும் வகையில் வீடுகள் கணக்கெடுப்பை தமிழ்நாடு மின் வாரியம் தொடங்கியுள்ளது. தமிழகத்தில் அதிகபட்சமாக 10 வீடுகள் அல்லது அதற்கும் குறைவாகவும் 3 மாடிகள் அல்லது அதற்கும் குறைவாகவும் உள்ள மின்தூக்கி இல்லாத அடுக்குமாடி குடியிருப்புக்கான கட்டணம் ₹8.15 இருந்த நிலையில் ₹5.50 குறைக்கப்பட்டுள்ளது. கட்டண குறைப்பு இந்த மாதம் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்த நிலையில் 3 மாடி உடைய வீடுகளை கணக்கெடுக்கும் பணியில் மின்வாரிய ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். தென் தமிழகம் சாதிய பிரச்சினைகளால் பாதித்து உள்ளது கவலையளிப்பதாக புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வருகை தந்த அவர் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது நீட் தேர்வை மட்டும் பெரிதாக பேசி வருவதாக தெரிவித்துள்ளார். நட்பு ரீதியாக உள்ள கர்நாடக அரசிடம் இருந்து தண்ணீர் வாங்க முடியாமல் இருக்கும்போது ஏன் அந்த கூட்டணி என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி எழுப்பினார். சாதனை படைத்துக் கொண்டிருக்கின்ற தென் தமிழகம் இன்று சாதி பிரச்சனையினால் மிக கொடூரமாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது மிக கவலை அளிக்கக்கூடிய ஒன்று. இப்ப தமிழகத்துல சாதிய வன்முறைகள் அதிகரித்திருக்கிறது என்பதைத்தான் சொல்ல வேண்டும். தொடர்ந்து நிகழ்வுகள் ஏதோ நீட்டு தான் உலகத்துல தலையாய பிரச்சனை மாதிரி அதில் கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். மாணவர்கள் எல்லாம் நீட்டுக்கு பதிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா சட்ட ரீதியாக அணுகுங்கள். ஆனா எல்லாவற்றையும் விட்டுட்டு ஏதோ இதுதான் பிரச்சனை என்று அவர்கள் அதை பின்தொடர்ந்து வருகிறார்கள். இது தவறு. டெலிகிராம் செயலிகளில் லிங்க் அனுப்பி நூதன முறையில் மோசடி நடைபெறுவதால் தேவையற்ற லிங்குகளை கிளிக் செய்து பார்க்க வேண்டாம் என்று தாம்பரம் காவல்துறை ஆணையரகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. தாம்பரம் சைபர் கிரைமில் மட்டும் நடப்பாண்டில் 200 புகார்கள் பதிவாகியுள்ளதாகவும் இந்த லிங்க் மோசடி மூலம் 20 கோடி ரூபாய் பணத்தை மக்கள் இழந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதுகுறித்த புகார்கள் இருப்பின் 1930 என்ற சைபர் கிரைம் எண்ணிலும் சைபர் கிரைம் இணையதளத்திலும் புகார் அளிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீட் விலக்கே நமது இலக்கு என்றும் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் படிப்புக்கு மதிப்பில்லையா என்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு கேள்வி எழுப்பினார். 1வது 12வது வரைக்கும் சொல்லப்படுகிற அந்த இறுதி பள்ளி வாழ்க்கை படிக்கிற வரைக்கும் இவ்வளவு பணம் செலவு செய்கிறார்களே, அந்த படிப்புக்கு மதிப்பில்லையா? பல ஆயிரம் கோடி ரூபாய் மோசடி புகார்களுக்குள்ளான நியோமேக்ஸ் நிறுவனத்தை சேர்ந்த கோவில்பட்டி நாராயணசுவாமிக்கு முன்ஜாமீன் வழங்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை மறுத்துவிட்டது. பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறை தேவையான நடவடிக்கைகளை தொடரலாம் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அரசு தரப்பில் கடும் எதிர்ப்பு தெரிவித்தால் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோயிலில் பிரதோஷத்தை முன்னிட்டு மகா நந்தியம் பெருமானுக்கு அபிஷேகங்கள் செய்யப்பட்டன. பக்தர்களால் வழங்கப்பட்ட திரவிய பொடி, அரிசி மாவு பொடி, மஞ்சள், தேன், பால், தயிர், பழ வகைகள், கரும்புச்சாறு, சந்தனம் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் நந்தியம் பெருமானுக்கு மலர் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதனை ஏராளமான பொதுமக்கள், வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் பார்த்துச் சென்றனர். வேலூரில் செல்போன் பேசியபடி பேருந்தை இயக்கி சாகசம் செய்த ஓட்டுநரின் ஓட்டுநர் உரிமம் 3 மாதங்களுக்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளது. வேலூர் ஒடுக்கத்தூரில் தனியார் பேருந்தை இயக்கிய ஓட்டுநர் ரமேஷ் வலது கையால் செல்போனை பிடித்தபடி பேசிக் கொண்டும் இடது கையால் ஸ்டேரிங்கை இயக்கியும் ஹாரனை அடித்துக் கொண்டு சாகசத்தில் ஈடுபட்டார். சமூக வலைதளங்களில் இந்த வீடியோ பரவிய நிலையில் ஓட்டுநர் ரமேஷின் ஓட்டுநர் உரிமம் 3 மாதங்களுக்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளது. நடிகர் விஜயுடன் நடித்தது பிரமாதமாக இருந்ததாக நடிகர் மோகன் தெரிவித்துள்ளார். சென்னை ஆவடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்துள்ளார். தளபதி கூட நடிக்கிறது இப்போ எப்படி சார் இருக்கு? இப்போ இவ்வளோ காலம் இருந்தீங்க, இப்போ கரண்ட்ல இப்போ வந்திருக்கீங்க, எப்படி சார்? ரொம்ப பிரமாதமா இருக்கு. கர்நாடக மாநில பாஜக தலைவராக முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பாவின் மகன் விஜயேந்திரா நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பாக பாஜக பொதுச் செயலாளர் அருண் சிங் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். அதில் கர்நாடக மாநில பாஜக தலைவராக விஜயேந்திரா எடியூரப்பாவை பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா நியமனம் செய்துள்ளதாக கூறியுள்ளார். கர்நாடகாவில் புகழ்பெற்ற ஹாசனாம்பா கோயிலில் மின்கம்பி அறுந்து விழுந்ததால் மின்சாரம் தாக்கி பக்தர்கள் படுகாயமடைந்தனர். கர்நாடகா மாநிலம் ஹாசன் மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற ஹாசனாம்பா கோயிலில் கும்பாபிஷேகம் நடைபெற்றதைத் தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் குவிந்துள்ளனர். அப்போது அருகில் இருந்த மின் வயர் அறுந்து பக்தர்கள் மீது விழுந்தது. இதில் தரிசனத்திற்காக காத்திருந்த பக்தர்கள் மீது மின்சாரம் பாய்ந்ததால் அலறி அடித்துக் கொண்டு அங்குமிங்குமாக ஓடினர். படுகாயமடைந்த பெண்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருப்பதி திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோயிலில் கார்த்திகை பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. வேத பண்டிதர்கள் வேத மந்திரங்கள் ஓத பிரதான அர்ச்சகர்கள் தங்கக்கொடி மரத்தில் பிரம்மோற்சவ விழா கொடியை ஏற்றினர். பிரம்மோற்சவ விழாவில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்ய வரும் திரளான பக்தர்களுக்கு விரிவான வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. திருமலை திருப்பதி வைகுண்ட ஏகாதேசி சொர்க்கவாசல் பிரவேசத்திற்கான ₹300 தரிசனம் டிக்கெட் தொடங்கிய 20 நிமிடத்திலேயே விற்று தீர்த்தன. டிக்கெட் விற்பனை காலை 10 மணிக்கு தொடங்கிய நிலையில் 20 நிமிடத்தில் 2,25,000 டிக்கெட்டுகள் விற்று தீர்த்துவிட்டன. இதனால் தேவஸ்தானத்திற்கு 20 நிமிடத்தில் ₹6,75,00,000 வருமானம் கிடைத்துள்ளது.
மண்டல பூஜையையொட்டி சபரிமலை கோயில் நடை வருகின்ற 16ஆம் தேதி திறக்கப்பட உள்ளது. மண்டல பூஜை தொடங்க ஒரு வார காலமே உள்ளதால் பம்பை முதல் சன்னிதானம் வரை பத்தனம்திட்டா ஆட்சியர் சிபு ஆய்வு செய்தார். மருத்துவமனை, தீயணைப்பு நிலையம், அரவணை அப்பம் தயார் செய்யும் இடம், பக்தர்கள் தங்கும் இடம், அன்னதானம் வழங்கும் இடத்தில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகளை அவர் பார்வையிட்டார். டெல்லியில் காற்று மாசுபாடு சவாலாக மாறியுள்ள நிலையில் சுகாதார அமைப்புகளை வலுப்படுத்த மத்திய சுகாதாரத்துறை வலியுறுத்தியுள்ளது. டெல்லி, ஹரியானா, பஞ்சாப், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேச மாநில தலைமைச் செயலாளர்களுக்கு மத்திய சுகாதாரத்துறை கடிதம் எழுதியுள்ளது. பண்டிகை காலம் மற்றும் குளிர்காலத்தின் தொடக்கத்தை கருத்தில் கொண்டு காற்று மாசுபாடு மோசமடையக்கூடும் என்றும் கடுமையான நோய்களுடன் சுவாச, இருதய மற்றும் பெருமூளை அமைப்புகளின் நாள்பட்ட நோய்களின் தீவிரத்தை அதிகரிப்பதாகவும் அதனால் இறப்பும் நிகழக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், முதியவர்கள், ஏற்கனவே உள்ள நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள், போக்குவரத்து, காவல் மற்றும் நகராட்சி பணிகளில் ஈடுபட்டவர்களுக்கு இதன் விளைவுகள் மிகவும் கடுமையானதாக இருக்கும் என்று எச்சரித்துள்ளது. சீனாவால் அதிகரித்து வரும் பாதுகாப்பு சவால், பிராந்திய பாதுகாப்பு உட்பட பல விவகாரங்கள் குறித்து அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் லாயிட் ஆஸ்டினுடன் விவாதித்ததாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். சுதந்திரமான இந்தோ பசிபிக்கை ஊக்குவிப்பது, உலகளாவிய பிராந்திய பாதுகாப்பு சவால்கள் குறித்து ஆலோசனை நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்புத்துறை, தொழில்துறை, விண்வெளி ஆகிய துறைகளிலும் ஒத்துழைப்பை மேம்படுத்தவும் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் 42வது போட்டியில் ஆப்கானிஸ்தானை 5 விக்கெட் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்கா வீழ்த்தியுள்ளது. முதலில் பேட்டிங் செய்த ஆப்கானிஸ்தான் 50 ஓவர்கள் முடிவில் 244 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. 244 ரன்கள் இலக்கை நோக்கி ஆடிய தென்னாப்பிரிக்கா 48வது ஓவரில் இலக்கை எட்டியது. உலகக்கோப்பை தொடரை 4 வெற்றி 5 தோல்வியுடன் ஆப்கானிஸ்தான் நிறைவு செய்தது. உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இன்று 2 லீக் போட்டிகள் நடைபெறவுள்ளன. காலை 10:30 மணிக்கு பூனேவில் நடைபெறும் இந்த போட்டியில் ஆஸ்திரேலியா மற்றும் வங்கதேச அணிகள் மோதவுள்ளன. அரையிறுதிக்கு ஏற்கனவே தகுதி பெற்றுவிட்ட ஆஸ்திரேலியாவிற்கு இந்த போட்டி பயிற்சி போட்டியாக அமையவுள்ளது. தொடர் தோல்வியை சந்தித்த வங்கதேசம் ஆறுதல் வெற்றி பெறும் முனைப்பில் இன்று களமிறங்கக்கூடும். மதியம் 2 மணிக்கு கொல்கத்தாவில் நடைபெறும் மற்றொரு போட்டியில் இங்கிலாந்து, பாகிஸ்தான் அணிகள் மோதவுள்ளன. சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்கு தகுதி பெற இங்கிலாந்து இன்றைய போட்டியில் வெற்றி பெற தீவிரம் காட்டும். பாகிஸ்தானின் அரையிறுதி வாய்ப்பும் மங்கிவிட்டது. இன்றைய போட்டியில் இங்கிலாந்து 287 ரன்கள் வித்தியாசத்தில் வென்றால்தான் பாகிஸ்தானால் அரையிறுதிக்கு தகுதி பெற முடியும். ரன் ரேட்டை உயர்த்த பாகிஸ்தான் முனைப்பு காட்டும் என அந்த அணியின் கேப்டன் பாபர் அசாம் கூறியுள்ள நிலையில் ஏதாவது அதிசயம் நிகழுமா என அந்த நாட்டு ரசிகர்கள் எதிர்பார்ப்பில் உள்ளனர். உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் புள்ளிப் பட்டியலில் இந்தியா 16 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளது. 14 புள்ளிகளுடன் தென்னாப்பிரிக்கா 2ஆம் இடத்திலும், 12 புள்ளிகளுடன் ஆஸ்திரேலியா 3ஆம் இடத்திலும் உள்ளன. 10 புள்ளிகளுடன் நியூசிலாந்து 4ஆம் இடத்திலும், 8 புள்ளிகளுடன் பாகிஸ்தான் 5ஆம் இடத்திலும், ஆப்கானிஸ்தான் 6ஆம் இடத்திலும் உள்ளன. தொடரில் இருந்து வெளியேறிய அணிகளான இங்கிலாந்து, வங்கதேசம், இலங்கை, நெதர்லாந்து ஆகிய அணிகள் தலா 4 புள்ளிகளுடன் ரன் ரேட் அடிப்படையில் அடுத்தடுத்த இடம் வகிக்கின்றன. டெல்லியில் அடுத்த 7 நாட்களுக்கு மிதமான வானிலை தொடரும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதிகாலை பனிமூட்டத்துடனும் பகல் நேரத்தில் தெளிவான வானிலை காணப்படும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நாட்களில் குறைந்தபட்ச வெப்பநிலை 13 டிகிரி செல்சியஸாகவும் அதிகபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வுப் பகுதி வரும் 15ஆம் தேதி வாக்கில் உருவாக வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, தென்காசி, நெல்லை, குமரி மற்றும் காரைக்காலில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தீபாவளியை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் புத்தாடை, பட்டாசுகள் வாங்க குவிந்த மக்கள். கடை வீதிகளில் களை கட்டியது விற்பனை. முன்பதிவு செய்யாமல் மக்கள் வந்தாலும் கூடுதல் பேருந்துகள் தயார். கடந்த ஆண்டைக் காட்டிலும் கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படுவதாகவும் கோயம்பேட்டில் ஆய்வு செய்த அமைச்சர் சிவசங்கர் தகவல். ஆம்னி பேருந்து கட்டணம் குறித்து அதிகாரிகள் ஆய்வு. பயணிகளிடம் போக்குவரத்து இணை ஆணையர் நேரடி விசாரணை. தொண்டை வலி இருந்தாலும் தொண்டு செய்வதே முக்கியம் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. நிறைவேற்ற முடியாத வாக்குறுதி என விமர்சித்தவர்களுக்கு சொன்னதை செய்து காட்டியுள்ளோம் என்றும் பெருமிதம். பெட்ரோல் குண்டுவீச்சு சம்பவத்தில் குற்றவாளி மீது சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுத்திருமாறு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு அதல பாதாளத்திற்கு சென்றுவிட்டதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. திருப்பதி திருச்சானூர் பத்மாவதி கோயிலில் கார்த்திகை பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் கோலாகல தொடக்கம். உலகக்கோப்பை 42வது லீக் ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்கா வெற்றி. ஆப்கானிஸ்தானை 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் சாய்த்தது. உலகக்கோப்பை தொடரில் இருந்து வெளியேறியது ஆப்கானிஸ்தான். ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு சவால் அளித்த நிலையில் 4 வெற்றி 5 தோல்வியுடன் வெளியேற்றம்.
இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.